ஒரு எக்ஸ்ரே மிஷின் மாதிரி இந்த திருச்சட்டம். எனக்குள்ள பாவம் இருக்குன்னு இந்த திருச்சட்டம் எனக்கு காட்டுகிறது. வேற ஒன்றும் இல்லை. எனக்குள்ள கீழ்ப்படியாமல் இருக்குன்னு கட்டளை காட்டுகிறது. கட்டளை இருக்கிறனால தான் நான் என்பதை நான் உணர்றேன். ஒரு எடுத்துக்காட்டு, கணவன் மனைவிட சொல்கிற வேலைக்கு போகும்போது இந்த கவருக்குள்ள முக்கியமான பேப்பரில் வச்சுருக்கேன், இது தொடாமல் பார்த்துக்கோமான்னு சொல்கிறாரு கணவர் மனைவிட்ட. அது சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டார். +2 படிக்கிற பையன் அதை கேட்டான். அப்போ போனவன அம்மாட்ட, ஏம்மா அந்த கவரில் என்னம்மா அப்படி முக்கியமான பேப்பரு அம்மா அதனை எடுத்து பாரு, இங்கே பாரு. கட்டளை வந்த உடனே மீற வேண்டும் என்ற ஆசை ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ கட்டளைகள் நல்லதாங்க. கட்டளை இருக்கிறதுனால தான் நான் பாவி என்று உணர்கிறேன். அப்போ என்னால் இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்க முடியாது. அந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி கட்டளைகள்லாம் கடைப்பிடிக்கன்னு பார்க்கிறார்கள். முடியவே முடியாது. அதுதாங்க இந்த 7வது அதிகாரத்தோட மைய கருத்து.